வணக்கம். உங்கள் சங்கைக்குமார். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். போன வாரம் நம்ம பதிவு விட்டுருந்தோம். ஆசான்மார்கள் எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டாங்க, அந்த கலையை ஆசானை நம்ம மதித்து பழகணும், அந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அது இன்று இது 2ஆம் பாகத்தில் ஆசான் எப்படி கஷ்டப்பட்டு படித்தாங்க, சீடர்கள் அந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு படித்தாங்க, அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆசான்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசானுக்கும் தனி சிறப்பு இருக்குது. விளையாட்டில் எத்தனையோ விஷயங்கள் சிலம்பத்தில் கொடுத்தாலுமே அவங்கவுங்க விளையாட்டை பெரிதாகவே பேசுவாங்க. என்னென்னா அவங்க ஆசான்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயத்த கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதால் இல்லை எங்கள் விளையாட்டு தான் பெருசு, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலடி வரிசை பார்த்திங்கன்னா நாங்கள் 3 மாதம் படித்தோம், இப்போ உள்ள குழந்தைலாம் சீக்கிரமே கம்பு கொடுத்து சுத்த விட்டுருந்தாங்க. அது உண்மை தான். என்னுடைய ஆசானுங்க சொல்லியிருக்காங்க. நான் படிக்கும்போது கூட எங்கள் ஆசான் கண்டிப்பாக எங்களுக்கு 2 மந்த்து காலடி வருஷம் மட்டும் எடுத்தாங்க. கஷ்டம்தான், படிக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். ஆனால் காலடி வரிசையோட சிறப்பு என்னென்னா, காலடி வரிசை ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்பு உங்கள் சொன்னபடி பூரா கேட்கும். அதனால தான் அந்த காலடி வரிசையை மெயின்டைன் பண்ணி சொல்லி ஒரு 3 மந்த்து பண்ணணும். வெறும் காலடி வருஷம் மட்டும்னா காலடி வருஷம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. காலடி வருஷத்தோடு சேர்த்து கம்புகளை எப்படி சொல்லட்டி போகிறது, அதான் அந்த சுவடு முறையை கொடுப்பாங்க. ஓரடி வரிசை, ஈரடி வரிசை, 3 அடி வரிசை, 4 அடி வரிசை, 5 அடி வரிசை, 6 அடி வரிசைன்னு இதில் பலவிதமான சுவடு முறைகள் இருக்குது காலடி வரிசையில். அதைத்தான் ஆசான் மறுபடியும் சொல்கிறாங்க, காலடி வரிசை ரொம்ப முக்கியம்பான்னு சொல்லி. இத்தனை காலடி வரிசை போட்டு ஃபைட் பண்ணுவான்லாம் கேட்பாங்க. அவங்க மேலே தவறுகள் கிடையாது. அவங்க அந்த காலத்தில் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த ஆசான் மூலியமாக நம்பிக்கை வச்சு எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஆசானுக்கு அவங்க ஆசான் எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னு பற்றி தெரியணும்ல. ஒரு ஆசான் முழுமை தகுதி பெறும் ஆசான்னா பேரில் மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஆசான்னு ஒரு பேர் எப்படின்னா மென்மையான மனிதனாக இருக்கணும், பிறரை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு மாணவனுக்கு எடுக்கும்போது அவங்க மனசை நோக விடாமல் கலையை கற்றுக் கொடுக்கணும். அவங்க கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தப்பாக செஞ்சாங்கன்னா பரவாயில்லப்பா செஞ்சுப்பாரு, அடுத்து வரும்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு உனக்கு வராதுன்னு சொல்லக்கூடாது. அந்த தன்மையை நம்ம ஆசான் கற்றுக் கொடுப்பாங்க சீடருக்கு. பிறரை காயப்படுத்தக்கூடாது, கம்பனாலும் சரி நாவினாலும் சரி காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா போர்க்கலை படிக்கும்போது எப்படியும் ஒரு ஆளுமலை அடிபட்டுரும். அந்த அடி படக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க மென்மையான வார்த்தையில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஆசானுக்கு கம்பு மட்டும் தெரிஞ்சால் போதுமா? கிடையாது. ஆயுத பயிற்சியும் தெரியணும், வருமமும் தெரியணும், வைத்திய முறையும் தெரியணும். இதெல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் ஆசான்னு ஒரு முழுமையான பேர் எடுக்க முடியும். ஆனால் இப்போ உள்ள மாணவர்கள் அப்படி இல்லை. படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சில விஷயம் தொடுமுறை, அலங்கார வீச்சு முறை பண்ணாலே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆசான்னு போட்டுக்கிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 வருஷம் ஆண்டுகள் போன பிறகு பேர்கள் புதுமையான பேர்களை வச்சுக்கிடுறாங்க. அது அடுத்ததில் சொல்கிறேன் நான். இது செஞ்சு முடிச்சா உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதனால் ஆசான்கள் தகுதி பெறணும்னா ஆசான் என்ன கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்தில். மீடியாக்களே கிடையாது. எப்படி ஒரு இடத்த போய் சென்று அடைஞ்சிருப்பாங்க படிக்கிறதுக்கு. சாதாரணமாக ஒரு மாணவனை தேர்ந்தெடுக்கவும் மாட்டாங்க ஆசான். ஏன்னா நம்ம என்ன தான் போய் ஆசானுக்கு போய் தர்ச்சனை வைக்க போனாலும் சரி, நான் சொல்கிறேன்பா நல்ல நேரம் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி நம்மளை போக விட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க குண அதிசயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான். எங்கேருந்து வாரான், இவனோட கேரக்டர் என்ன, அவங்க பேரண்ட்ஸ் என்னன்னு அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கலையை ரசிக்கிறவன் எவ்வளோ கஷ்டத்தினாலும் தாங்குவான். அதால் தான் அந்த ஆசான் அவங்கள சோதித்து பார்க்குறது. என்னுடைய ஆசானே சோதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நானும் ஒரு 3 மாதமாக எங்கள் ஆசான்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன், கற்றுக் கொடுக்கவே இல்லை. கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுறதோட அவங்க சொல்கிறப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம குண அதிசயம் தெரிஞ்சு தான் நம்மளை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போமோ எல்லா இறைவன் கண்டிப்பாக எல்லாருக்கும், மாணவர்களுக்கும் சீடர்களுக்கும் கண்டிப்பாக எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை நம்ம எப்போவுமே பயன்படுத்தணும். ஆசானை மதிக்கணும். சீடர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க ஆசான்கிட்ட, சீடர்களும் ஆசானை ஈஸியாக தேர்ந்தெடுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் போய் நம்ம என்ன செய்ய முடியாது. ஆசானை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாலுமே தப்பாகிடும். என்ன காரணம்னா அத்தனை ஆசான்கள் திறமையானவங்களா அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒரு மாணவனை ஏமாற்றாத ஒரு ஆசான் வேணும். தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆசான் கலைகளில் மிக சிறந்த தெளிவான ஒரு ஆசானாக இருந்தால் 100 பேரை பாடத்திட்டம் கொடுத்து அவங்கள ஆசானாக உருவாக்கி விட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா நல்லா சுற்றுவாங்க, எங்கள் தாத்தா பிரமாதமாக சுற்றுவார், ஆனால் யாருக்கும் எடுக்கலைங்க. கண்டிப்பாக அது தவறு. ஒரு முழுமையாக கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு ஆளை உருவாக்கி வச்சுட்டு போவாங்க. அவங்க பேர் சொல்கிறது மாதிரி உருவாக்கிடுவாங்க. அதுதான் தனி சிறப்பு அந்த கலைகள்லையே. ஏன்னா நம்ம படித்த கலை அழியதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கு பரிமாற்றம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அந்த விளையாட்டு. ஆனால் முக்கியமான கலை அழியும்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா நல்ல மாணவர்கள் ஆசானை தேடி போகிறதும் இல்லை, ஆசான ஒரு மாணவனை தேடி கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பமும் இல்லை. இந்த கலையை எங்கேயா கொண்டு போகிறாங்க, சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க குடும்பத்தை பார்க்க தான், ஒரு ஆசானையும் கவனிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்ததால் தான்
இந்த முழுமையான ஒரு கலையை வந்து கொண்டு போய் மாணவர்கிட்டையும் கிடைக்க மாட்டுக்கு ஒரு மாணவனும் ஒரு ஆசானை போய் தேடி கொண்டு போக முடியவும் முடியலை. காரணம் என்னென்னா பணம் தான். இந்த பணம் வந்து எப்போ நம்மளை விட்டு குறையும்னா உங்களுக்கே தெரியும். ஆசானை வந்து கஷ்டப்படுத்த விடாதீங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செஞ்சு கொடுங்க. அதை தான் சொல்கிறேன். ஆசான் முன்காலத்தில் வந்து வறுமையில் தான் வாடினாங்க ஒழிய அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இக்காலத்தில் வந்து மாணவர்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. ஆசான்மார்களுமே நல்லா தான் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு ஆசானை போற்றுவோம், ஆசானை பேசுவோம். அவங்க கலையை கற்றுக் கொடுத்த விஷயத்த அவங்க பேரை வந்து ஓங்க செய்வோம். உலகம் ஃபுல்லாக அறிய செய்யணும்னா அவங்க கலையை நம்ம வந்து மென்மேலும் வளர்த்து செய்கிறதுக்கு நம்ம பயிற்சி மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உபதேசமான நம்ம ஆசான்கள் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வார்த்தைகளை சொல்லி இந்த கலையை நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம சொல்லி ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசான்மார்கள்ட்ட நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோம்னு கூட ஒரு விஷயம் இருக்குது. ஈஸியாக நாங்கள் கற்றுக்கிட முடியலை. ஒரு கலையை வந்து உடனே சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லிடுவாங்க. மறுநாள் வந்து செஞ்சு காமிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வாரத்துக்கு நாங்கள் ஒரு தடவை தான் போக முடியும். அவங்க சொன்ன வார்த்தையில் மீறக்கூட முடியாது. ஏன்னா ஆசான் மேலே கொண்ட பற்று. ஆனால் இப்போ உள்ள மாணவர்கள் வந்து எனக்கு நகைச்சுவையாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. விளையாட்டை பார்த்தீங்கன்னா பசங்க அழகழகாக சுற்றுறாங்க. உண்மையில் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கலையை அவங்க வளர்த்து கொண்டு போகணும். இக்காலத்தில் வந்து குழந்தைகளும் சரி பயிற்சியாளரும் சரி இந்த கலையை வந்து ரொம்ப மிக சிறப்பாக அழகாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக செய்யட்டும். அவங்களுக்கு இறைவன் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஆசான ஆசீர்வாதம் கொடுக்கணும். அந்த காலத்தில் ஆசான்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, மாணவர்களும் கஷ்டப்பட்டாங்கன்னு நான் முழு முயற்சி என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா ரொம்ப நேரம் பேசுனதுனால அந்த வீடியோ வந்து அதிகமாக யாரும் பார்க்குறது கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவு அந்த விஷயத்தை பேசியிருக்கேன். மீதி உங்களோட ஆசான்கிட்ட வழியில் வந்தவங்க உங்கள் ஆசானை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆசானோட வரலாறை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். என்னோடய ஆசானோட வரலாறை வந்து சொல்லணும்னு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு எல்லோரும் சுதந்திரமாக எல்லோரும் நம்ம கலையை கற்றுக் கொடுக்கணும் மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஜெய்ஹிந்த் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெய்ஹிந்த். வணக்கம்.